சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரிய அப்டேட்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சின்ன வீடியோ தான். இந்த சைடு இருக்க பிவிசி ஸ்டாண்ட வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். பின்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வெயிட் ஒண்ணும் பெருசா தாங்கல. ஒரு கீரை பாகு வச்சா கூட நிக்கல. அதனால அத ரிமூவ் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம இங்க நடக்கறதுக்கும் இடைஞ்சலா இருக்கு. குப்பை கூட்டுறதுக்கு, செய்றதுக்கும் ரொம்ப தொல்லையா இருக்கு. ஸோ அது வச்சுமே வேஸ்ட்டு தான் அப்படின்றதுனால எடுத்துட்டேன். அப்புறம் சில செடிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெருசா ஒண்ணும் குரோத் இல்ல. வச்சு சும்மாவே இருக்கு. ஆ நோய் தாக்கம் வேற. அது எல்லா செடிகளுக்கும் வேற பரவுது. ஸோ, அதனால அதையுமே எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க சென்டரா வச்சிருக்க செடியிலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா கிளப் பண்ணி வச்சிருக்கிற மாரி இருக்கு. இடம் இல்லாம அப்படியே ஒட்டுக்கா வச்சுட்டேன். சரி ஒட்டுக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலயே என்னமோ கேப் இல்லாதனால ஃபுல்லா எல்லா குப்பையும் அடியில போய் அடைஞ்சுக்குது. கம்பளி பூச்சியுமே அடியில போய் தங்கிக்குது. ஸோ, கண்டுபிடிக்க முடியறதில்ல. கொஞ்சம் கேப் இருந்தா நடக்கிறதுக்கு, செய்றதுக்கு, கூட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இதா இருக்கும். அதனால அதையுமே ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படியோ வந்து மண் எடுத்துட்டு வந்து மேல சேர்த்தியாச்சு. ஸோ இனி எல்லா செடியுமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு, மண்ணெல்லாம் போட்டு புதுசா வேறெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த லெட்யூஸ் இலைக்கோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விதைகள் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டேன். அந்த செடிய மட்டும் ரிமூவ் பண்ணோம். சிலதெல்லாம் அதிலேயே வந்து விழுந்திருந்தது. நெறைய இடத்துல விழுந்து அதுவா தானா முளைச்சு வந்துட்டுருக்கு. பட் ஆனா கம்பளி பூச்சி நெறைய சாப்பிட்டு வச்சதுனால அது எல்லாமே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டேன். சரி நம்ம ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புதினாவுமே ஃபுல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். கம்பளி பூச்சி ஃபுல்லா அத ஆக்கியூபை பண்ணியிருந்ததுனால, முட்டையெல்லாம் வச்சிருந்ததுனால, ஃபுல்லா தண்ணி ஊத்தி, சோப் வாட்டர் ஊத்தி ஃபுல்லா அத மிதக்கவே விட்டுட்டேன்னே சொல்லலாம். அந்த க்ரோ பேக் ஃபுல்லா. இப்ப திரும்பியும் நல்லா ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆ இப்ப கம்பளி பூச்சி தொல்ல ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் பெரிய தொல்ல அஸ்வினி பூச்சி. இந்த வெயில் காலம் வந்தோனே அஸ்வினியும், இந்த மாவு பூச்சி தொல்லையும் கன்டினியூஸா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குமே வந்து இந்த நீம் வாட்டரும், சோப் ஆயிலும் கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரேயர் இல்லாதனால வெயிட்டிங்ல இருக்கு. இதுலயுமே பார்த்துட்டு நெறைய செடிகள் வந்து பட்டு போயி, நோய் தாக்கம் இருக்கிற செடி எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளான். இப்போதைக்கு எந்த நோய் தாக்கமும் இல்லாம இருக்கிற ஒரே செடி இந்த மரவள்ளி கிழங்கு செடின்னு நெனைக்கிறேன். அது ஒண்ணு தான் கொஞ்சம் பெருசா வந்துட்டுருக்கு. அப்புறம் மஞ்சளுமே வந்து சும்மா ஒரு துண்டு தான் வாங்கி வச்சேன் ரூ. 10. அது வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். பூ கூட வச்சிருக்கு மஞ்சள்ல. அத அறுவடை எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அத எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஒரே ஒரு துண்டு தான். பட் ஓரளவுக்கு வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த வெங்காயம் விதைகள்லாம் போட்டு வெங்காயத்தாள்ல நல்லா செழிப்பா தான் வந்துட்டுருக்கு. ஆனா, எடுத்து பார்த்தா அதில வெங்காயமே காணோம். ஸோ, வெறும் வெங்காயத்தாள் மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஆயிருமோ அப்படின்றதுனால ஒரு டவுட் இருக்கு. ஸோ, அதனால அந்த பிவிசி ஸ்டாண்ட தூக்கி இந்த சைட் போட்டுருக்கேன். அத ரிமூவ் பண்ணி தூக்கி அந்த சைட் போடணும். ஆ இனி வெங்காயம் போடுற மாரி ஐடியா இல்ல. ஸோ பெருசா ஒரு காய்கறி அ எதுவுமே இப்போதைக்கு போடுற ஐடியா இல்ல. ஸோ கீரைகள்லேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீரைகள்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெயிட்டும் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால, இனி வெயில் காலம் வேற. ஸோ அதனால கொஞ்சம் பெரிய செடி கொஞ்சம் மேல மேல வந்ததுக்கப்புறம், அது கீழ நிழல்ல வந்து கீரை செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கீரைலாம் பெருசா அந்த அஸ்வினி பூச்சி, மாவு தாக்கம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. தக்காளி செடியிலயுமே பெருசா ஒண்ணும் குரோத் இல்ல. ஒரு 20 தக்காளி எடுத்திருப்பேன். அது வந்து பெரிய தக்காளி கூட இல்ல. ரொம்ப குட்டி குட்டி செர்ரி டொமேட்டோவோட ரொம்ப குட்டி. அது எதுக்குமே நான் யூஸே பண்ணல. அது வேஸ்ட்டா தான் போச்சு. விதைகள் கூட எடுத்து வைக்க முடியாம போயிடுச்சு. ரொம்ப ஹார்டா வேற இருந்தது. நான் அதையுமே வேஸ்ட்டா தான் போயிடுச்சு. வெண்டைக்காய் செடியிலயுமே ஒரு 4 வெண்டைக்காய் வந்தது. அறுவடை பண்ணேன். அதுவுமே கொஞ்சம் முத்தி போன மாரி தான் இருந்தது. ஸோ பெரிய குரோத் ஒண்ணும் இல்ல. அத விதைக்க கூட எடுத்து வச்சேன். பட் ஆனா அதுலயுமே பெருசா ஒண்ணும் அப்படியே விட்டுட்டேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம். எந்த அளவுக்கு இனி வந்து நெக்ஸ்ட்டு செட்டு மாடி தோட்டம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல அப்டேட் தரேன். நன்றி.